அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். அதுல மிதுன ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களை பார்க்க போறோம். இந்த 2024ஆம் ஆண்டுல மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருந்தது. முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. சில விஷயங்கள் கை கெட்டியது வாய் கெட்டாமல் இருந்தது. கடந்த ஓராண்டுக்கு மேலாக நிறைய வீண் விரயங்களையும் மிதுன ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும் 2025ஆம் ஆண்டு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு சிறிய முக்கியமான தகவலை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த தகவலை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வீடியோவை பார்க்கலாம். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை போடும்போது நிறைய பேர் நீங்க கேட்கக்கூடிய விஷயம், ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்ப மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட் மாலைகள் தாங்க கிடைக்குது. அந்த கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலன்களும் நமக்கு கிடைக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்கும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட நம்ம வாங்குற இடத்துல இருந்து கருங்காலி மாலையை வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதனால தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்கும் இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். சுத்தமான ஒரிஜினல் கருங்காலி நீங்க எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இதனுடைய விலை மட்டும் கொஞ்சம் அதிகம் தாங்க. காஸ்ட்லியான ரேட் தான். இதை தாண்டி இந்த கருங்காலியை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. அமாவாசை அல்லது பௌர்ணமி அன்னைக்கு வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை காயத்ரி மந்திர உருவேற்றி இந்த மாலையை நம்ம கொடுக்கிறோம். சோ இந்த மாலையை நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். ஒரு கவசமாக இருக்கும். பொதுவாக கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதுல குறிப்பிடும் பலன்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய தாக்குதல்களை வெகுவாக குறைக்கும், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தியும் இந்த கருங்காலிக்கு உண்டு. வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். எல்லா ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சாஸ்திர குறிப்பிலையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க அதிகமான கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கருங்காலி மாலைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவார அமாவாசை மற்றும் ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக கருங்காலி மாலையை நம்ம பூஜை செய்ய போறோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு அட்ரஸ்க்கு அதிகபட்சம் 2 மாலைகள் மட்டும் தாங்க கொடுக்கப்படும். இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாதுங்க. கொரியர் சார்ஜஸ் இல்லை. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எதுல வேணாலும் நீங்க அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்னொரு தகவல், நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ எல்லாருமே நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதற்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப் இருக்கும். அதாவது கிரீன் கலர் டிக் போட்ட 2 குரூப் இருக்கும். டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், அஸ்ட்ராலஜி சப்போர்ட்னு இந்த 2 குரூப்ஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இன்னமும் நம்மள கனெக்டடா வச்சிருக்கும். யூடியூப்ல சொல்ல முடியாத சில விஷயங்களை கூட வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாசிட்டிவான எனர்ஜியோட இருக்கிறவங்க தாங்க. சோ கூட்டு பிரார்த்தனைகள், கோவில்களில் நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ்னு நிறைய அப்லோட் பண்ண போறோம். பர்சனலா சில விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ண போறோம். சோ எல்லாருமே நம்ம கனெக்டடா இருக்கணும். மறக்காம கீழ இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் ரொம்பவுமே சுதந்திரமா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. காற்றுத்தன்மை உடைய ராசி மிதுனம். அவர்களை அன்பால மட்டும் தாங்க கட்டுப்படுத்த முடியும். எத்தனை பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டாலும் கடைசியாக அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. பழகுவதற்கு இனிமையானவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவங்க கிட்ட பேச்சு வசியம், ஜனவசியம் அதிகம். இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அருளை கொடுக்க போறாரு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி. சோ வரும் ஜனவரி மாதம் முதலே நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதில் அதிரடி
அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். கடினமான உழைப்பும் அதற்கு ஏற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மிதுன ராசிக்காரர்களுமே ரொம்பவுமே பிஸியா நீங்க மாற போறீங்க. இதுவரை தேங்கி இருந்த விஷயங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறும். கடந்த காலங்கள்ல விட்டு போன காரியங்கள் நடக்காதுன்னு நீங்க தூக்கி போட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றிகரமாக முடிப்பீங்க. குரு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்க போறார். ஜென்ம ராசியில குரு பகவான் இருப்பது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். இருந்தாலும் குரு தான் இருக்கும் ஸ்தானத்தை காட்டிலும் பார்வைக்கு தாங்க அதிகமான பலன்களை கொடுப்பாரு. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 5, 7, 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால இந்த இடங்கள் புனிதமாகுது. கடந்த 3 ஆண்டுகளாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண தடை இருந்ததுங்க. அவை அனைத்தும் இப்ப நீங்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த மனதிற்கு பிடித்த நல்ல வரன் உங்களுக்கு அமையும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசி ஆண் பெண்களுக்கு உங்கள் விருப்பம் போல் நல்ல திருமண வாழ்க்கை அமையும். மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஆர்வம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வழிகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ஞாபக சக்தி பெருக ஆரம்பிக்கும். கல்வியில் அதிகமான கவனத்தை நீங்களே செலுத்துவீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். பூர்வீகத்துல சொத்துக்கள் இருக்கு, தாத்தா பாட்டி வழியில அல்லது அப்பா அம்மா வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான வகையில் வந்து சேரும். பூர்வீக நிலங்களில் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும். இதை தாண்டி சொந்தமாக வீடு வாங்கணும் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கிறவங்க இன்னொரு வசதியான வாடகை வீட்டிற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆல்ரெடி இருக்க 2 வீலர் 4 வீலரை கொடுத்துட்டு புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் இருக்கு. நீண்ட நாட்களாக ஒரே கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஜாப் தேடுறவங்களுக்கும் உங்கள் படிப்புக்கேற்ற உத்தியோகம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் மனதின் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். கொஞ்சம் பரபரப்பா நீங்க செயல்பட போவதனால மன உளைச்சல் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சோ நீங்க ஓய்வு எடுப்பது அவசியம். மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்களை கத்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயங்களை மைண்ட்ல போட்டு ரொம்ப அதிகமா யோசிக்காதீங்க. தினமும் குறைந்தபட்சம் 10 நிமிடங்களாவது நீங்க தியானம் செய்யணும். வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்டா அங்க ஸ்டே பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய சந்தோஷமான பயணங்களை செய்வீங்க. பாகியஸ்தானத்துல ராகு பகவானும் தைரியஸ்தானத்துல கேது பகவானும் இருப்பதனால தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். எதையும் ஒரு கை பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை பெருகும். யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, சொந்த காலில் நிற்கணும்ன்ற எண்ணம் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் மகத்தான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். மேலும் அதிரடியான வெற்றிகளை குவிக்க புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு அல்லது லட்சுமி நரசிம்மருக்கு குறைந்தபட்சம் 1 முழம் துளசி மாலையை நீங்க வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை தாமரை அல்லது செந்தாமரை வாங்கி கொடுங்க. ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச வஸ்திர தானம் நீங்க செய்யுங்க. இந்த எளிய பரிகாரங்களை செய்யும் போது இந்த 2025ஆம் ஆண்டு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது மிதுன ராசிக்கான கோச்சார பலன்கள். சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் சற்று அதிகமாகவும் கிடைக்கலாம், கொஞ்சம் குறைவாகவும் கிடைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருக்கிறவங்க முதல் கட்ட தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. ஜனவரி 8ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை சொல்லுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவோம். சோ இதுல இருந்தே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா டவுட்ஸ்மே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டும் போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.